பார்த்தீங்கன்னா ரவா லட்டுக்கு தான் நான் ரவை வறுத்துட்ருக்கேன். அப்போது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்து நெய் வந்து ஊற்றி முந்திரி பருப்பு, தேவையான முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் நம்ம நல்லா செவக்கலாம். ரொம்ப செவக்கக்கூடாது, இந்த அளவுக்கு செவக்கணும். இதில் நான் ஈவினிங் வந்து மிளகு பொங்கலுக்கும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு. இது எடுத்து வச்சிட்டேன்னா ஈவினிங் தாளிக்கிறதுக்கு. அதே நெய்லேயே நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு ரவை நான் வந்து எடுத்துருக்கிற அளவு வந்து 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். கரெக்டாக 1/2 கிலோன்றது வந்து நம்மளுக்கு 2 அழாக்கு வந்து பிடிக்கும். அதாவது 1 கிலோ வந்து 5 அழாக்கு நம்ம வீட்டில் அழாக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் கணக்கு 2 அழாக்கு நான் ரவை எடுத்து சிம்மில் வச்சு நல்லா வந்து கலர் மாறாமல் நான் வறுக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி வறுத்தா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது, வெந்து வரும். அதாவது ரவை வந்து நல்லா வந்து பச்சை இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வயிற்றுக்கு எந்த இதுவும் இருக்காது. 10 நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இந்த லட்டு. இப்போ 1/2 கிலோ ரவையில் வந்து ஒரு 20 லட்டு மீடியம் சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் இது ஆறின பிறகு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டோன்னா ரொம்ப ரவையாக இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக நல்லாயிருக்கும். இதில் வந்து கொதிக்க பால் நம்ம வந்து காசி நல்லா புது பால் எடுத்து காசி கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சா ரவை லட்டு நல்லா வரும். சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா ஆழாக்குக்கு 1 அழாக்கு எடுக்கிறோன்னா 3/4 அழாக்கு கணக்கு சர்க்கரை. இப்போ நம்ம 2 அழாக்குன்றனால 2 அழாக்கு சர்க்கரை நல்லா போட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்க போகிறேன். ஏலக்காய் தூள் வந்து உங்களுக்கு வேணும்னா இதுலேயே போட்டும் பொடி பண்ணிக்கலாம். நான் தனியாக வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இங்கே எல்லாமே டேபிள் மேலே எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கி இந்த டேபிள் மேலே தான் நான் கிருஷ்ணர் வச்சு கும்பிட போகிறேன். எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். பூஜைக்கு வந்து சாமானெல்லாம் புட்டு வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பூ மட்டும் போடணும் இன்னும் சாமி படத்துக்கலாம். நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்றதை நான் ஈவினிங் இது வந்து இப்போ இதுலேயே வந்து கடைசியில் வரும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ரவை வந்து இந்த அளவுக்கு நான் எப்போவுமே ரவை பொடி பண்ண மாட்டேன். பட் ஆனால் இந்த அளவு கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்ததுனால நான் இந்த அளவுக்கு, ஏன்னா ரொம்ப சாப்பிட நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் பைண்டிங் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அதில் ஓரளவுக்கு நம்ம பொடி பண்ணிட்டோன்னா ரவையாகவும் இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும். இது இப்போ ரெடியாக இருக்குது, மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வறுத்து வச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது. அதேமாரி சர்க்கரையை நான் இந்த அளவுக்கு தூள் பண்ணி தான் நம்ம சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடியும் நான் தனியாக வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் வந்து ஏலக்காய் பொடி பாயசத்துக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு தட்டு தாம்பால் எடுத்துருக்கோம், அதில் ஒன்று நம்ம சேர்த்துற வேண்டியது தான் எல்லாமே. இப்போது 1/2 கிலோ ரவை சொன்னேன் இல்லைங்களா, இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே நான் கொட்டியிருக்கேன். நல்லா அழகாக நல்லா இருக்குது பாருங்கள், ரவையாகவும் இருக்குது, அதே டைமில் கொஞ்சம் இதுவாகவும் இருக்குது. நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 அழாக்குக்கு 3/4 அழாக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா குறைச்சி கூட எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே குறைச்சி தான் சேர்ப்பேன். இதில் பாருங்கள் கொஞ்சம் வந்து எடுத்துட்டேன். ஆனால் ரொம்ப குறைச்சாலும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா இப்போ நான் 1 ஸ்பூன் வந்து இது எடுத்திருக்கேன், ஏலக்காய் பொடி, நல்லா சர்க்கரை போட்டு பொடி பண்ணது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் சேர்த்துட்டு நெய்யில் தான் நம்ம வறுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து நெய் வேண்டாம், இப்போ ஊற்ற வேண்டாம். இப்போ வந்து சூடாக காசின பால், இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சர்க்கரை ரவை இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நின்றுட்டே பிடிச்சோன்னா கால் வலிக்கும். அதனால் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சி நம்ம வைக்கலாம். இது நல்லா ஆறிட்டோன்னா நல்லா கல் மாதிரினா நமக்கு சாப்பிட்றதுக்கு பதமாக நல்லாயிருக்கும். ரொம்ப பொல இருந்தாலும் சாப்பிட முடியாது இல்லைங்களா லட்டை, அதனால் நல்லா ஆற விட்டணும் பிடிச்சி. இப்போ இந்த சூடாக காசின பால் வந்து கொஞ்சமாக ஒரு சைடாக தட்டில் வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, ஒரு சைடில் கொஞ்சமாக ஊற்றி, சில பேர் வந்து சூடாக நெய்யை கை வந்து பொறுக்கிற சூடில் இருக்கணும், இல்லை ரொம்ப சூடும், கொஞ்சமாக மொத்தமாக ஊற்றி கலந்துருவாங்க. நம்ம ஒருத்தரே செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டில் ஊற்றி ஒரு 4 உருண்டையாக நம்ம பிடிச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி பதமாக இருக்கணும். ஒரு சிலர் பால் ஊற்றாமல் நெய்யிலேயே கூட நல்லா நெய்யை வந்து காசி ஊற்றி அதிலேயே உருண்டை பிடிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை இப்போ நல்லா அழுத்தி தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்கணும். ஒரு கை தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா கொஞ்சமெல்லாம் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரொம்ப ஸ்வீட்ஸ்லேயே ரொம்ப ஏதாவது வந்து ஈஸியான ஸ்வீட்டில் வந்து ரவா லட்டும் ஒன்று, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ரவா லட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கையிலே நல்லா அழுத்தி நம்ம பிடிக்கலாம். 2 கை தேவைப்படாது, 2 கை வச்சு பிடிக்கும்போது உங்களுக்கு ரவாலாம் ஒட்டிக்கும் கையில். இந்த அளவுக்கு பிடிச்சா போதும். இப்போ நம்மளுக்கு 1/2 கிலோ ரவைக்கு நம்மளுக்கு ஒரு 20 லட்டு வரும்.
பக்கத்தில் இருக்கவங்க அப்படி யாருக்காவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருப்பாங்க தெரிஞ்சவங்க இருக்கவங்கன்னா கொடுக்கலாம். இங்கே பக்கத்துலேயே இருக்காங்க ஃப்ரெண்டு. பாருங்கள், இந்த மாதிரி முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் ஒரு முந்திரி பருப்பு எடுத்து இல்லை மேலே வந்து ஒட்ட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ரவா லட்டு எல்லாமே பிடிச்சிட்டேன். ஒரு கையில் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கையில் அழுத்தி அழுத்தி 2 கையிலேருந்து வச்சு நான் பிடிச்சேன். ஒரு கையில் நல்லா அழுத்தினா தான் நமக்கு நல்லா கெட்டியாக வரும், உதிராமல் நல்லாயிருக்கும். இது வந்து ஆறணும். நல்லா நம்ம கொஞ்சம் ஓப்பனில் எதுவும் படாத இடத்துல, டஸ்ட்டு எதுவும் படாத இடத்துல வச்சிட்டோன்னா அது நல்லா ஆறிட்டுருக்கும். இப்போ இந்த ரவா லட்டுக்கு நம்ம எடுத்த சர்க்கரையிலேயே நான் கொஞ்சம் மிச்சம் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த பொடி ரவை மட்டும் நம்ம இது சர்க்கரை மிச்சம் பண்ணியிருக்கேன். இப்போ இது எதுக்குன்னா நான் இது பாயசத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்து ஏலக்காய் தூளும் முந்திரியும் கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு பாயசத்துக்கு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு போல் நான் பாயசத்துக்கு கொஞ்சமாக போட்டு ரெடி பண்ணிப்பேன். இந்த மாதிரி நம்ம கைக்கு கை நம்ம வந்து கொஞ்சம் கை கிடையாது. அதே மாதிரி தேங்காய் கழுவி ஒரு கவரில் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தேங்காய் கழுவி நல்லா குடுமையெல்லாம் கரெக்டாக நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் உடைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி அதே மாதிரி பாயசம் ஊற்றுறதுக்கு கிளாஸு இதெல்லாமே ரெடியாக நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஷார்ட்டாக பூஜ்யம் பார்த்துருவோம். எத்தனை லட்டு வந்துச்சுன்னு நான் சொல்லலை. மொத்தம் 21 லட்டு வந்துச்சு. கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த சைடு. இது கொஞ்சம் வந்து மீடியம் அண்ட் சின்னது, அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிருக்கேன். மாவு கோலத்துக்கு நான் அரிசி ரெடி பண்ணி நைட்டே ஊற வச்சுட்டேன். ரேஷன் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து யாரும் சொல்லாத ஒரு டிப்ஸு. அது எங்கள் அம்மாவோட ஐடியா தான். அதாவது வந்து நம்ம மாவு கோலம் போட்டிங்கன்னா மேலே வந்து காஞ்சிட்ட பிறகு உதிர்ந்து மேலே பேத்துன்னு வரும். அப்படியே அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம எடுக்கிற அரிசிக்கு ஒரு அரை அளவுக்கு எடுக்கிறோன்னா ஒரு சும்மா கொஞ்சம் உளுந்து வந்து நம்ம அதில் சேர்த்து ஊற வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அது உதிர்ந்து வராது. மேலே பேத்துன்னு வராமல் அப்படியே பெயிண்ட் மாதிரி அப்படியே நிற்கும். நம்ம தொடச்சா தான் போகும். அது அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். இது நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிப்போம். கிருஷ்ண ஜெயந்திக்கு மிளகு வடை செய்ய போகிறேன். அதுக்கு 5 மணி நேரம் ஊற வச்ச உளுந்தை வந்து நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். 2 அளவுக்கு உளுந்து எடுக்கிறோன்னா 4 அளவுக்கு ஒரு பொரி, அதாவது இட்லி அரிசியை வந்து நம்ம பொரி அரிசியாக வறுக்கணும் சிம்மரில் வச்சு. இதை மிக்சியில் ரவப்பதமாக நம்ம அரைச்சிட்டு அதை சேர்க்கணும். வறுத்து பொடி பண்ண மிளகு வடைக்கு மிளகு தூள் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கோங்க. எவ்வளோ மிளகு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கண்டிப்பாக பெருங்காயமும் சேர்த்துக்கணும். நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஜீரணமும் ஆகும். நம்ம வந்து பொரி அரிசி பொடி பண்ணணுங்களா ரவை பதத்தில், அது வந்து தேவையான அளவுக்கு போட்டு நம்ம பிசைஞ்சோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு நைஸாக தரட்டிக்கணும். தண்ணி லைட்டாக விரலில் தொட்டு மெலிசாக தரட்டிக்கோங்க. ஈர துணி போட்டு ஒரு தட்டு வச்சு கீழேருந்து அப்படியே நீங்கள் கைக்கு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். மெலிசாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இது வந்து சின்ன வயசுலேருந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்கள் அம்மா செய்வாங்க. அவங்களுடைய ஸ்பெஷல் ரெசிபி. அவங்கள பார்த்து கற்றுக்கிறது. இதோட டீட்டெயில் வீடியோ வேணாலும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சூப்பரான மிளகு வடைகள்லாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பூஜைலாம் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்கார் கிருஷ்ணர். இதில் பார்த்தீங்கன்னா இதோட புது வருகை கண்ணன் வந்து இதில் இருக்கார் பாருங்கள். சூப்பராக தவழற கண்ணன் வாங்கணும்னு நினச்சேன். இந்த வருஷம் வாங்கி அவரை வச்சுருக்கேன். இவர் நம்ம தொடர்ந்து நம்ம பூஜை பண்ணலாம். அழகாக இருக்கார் பாருங்கள். கிரீடம் மாதிரி போட்டு புது மாதிரி இருக்கு. மிளகு வடை, ரவா லட்டு இதெல்லாம் நான் செஞ்சது. இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். கண்ணனுக்கு மிக முக்கியமானது வந்து அவல், பால் இதெல்லாம் தான் முக்கியம். தயிர் இதெல்லாம் தான் முக்கியம். இந்த மாதிரி வச்சு நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.